பூச்சிகளை கொல்ல தெளிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து பருத்தி செடிகளையும் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் பரிதவிக்கிறார்கள் விவசாயிகள். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே ஏனநல்லூர் கிராமத்தில் சுமார் 100 ஏக்கருக்கும் மேல் விவசாயிகள் பருத்தி சாகுபடி மேற்கொண்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் பருத்தி விதை தெளிக்கப்பட்ட நிலையில் செடிகள் வளர்ந்து காய் முளைத்து அறுவடைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் திடீரென பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த 5 விவசாயிகள் கும்பகோணத்தில் உள்ள தனியார் உர விற்பனை நிலையத்தை நாடியுள்ளனர். அவர்கள் தங்களிடம் சிறப்பு பூச்சிக்கொல்லி மருந்து இருப்பதாகவும் அதனை தாங்களே ட்ரோன் மூலம் பருத்தி செடிகளில் தெளித்து தருவதாக கூறி ஏக்கருக்கு 1500 ரூபாய் பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அறிமுகமில்லாத பல ரசாயன பூச்சி மருந்துகளை ஒன்றாக கலந்து ட்ரோன் மூலம் தெளித்த மறுநாளே பருத்தி செடிகளில் முளைத்திருந்த பருத்தி காய்கள் உதிரத் தொடங்கியது. அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் தனியார் உர நிறுவனத்தை நாடிய போது மருந்தின் வீரியத்தால் சில காய்கள் அவ்வாறு உதிரும், கவலைப்பட வேண்டாம் என கூறியுள்ளனர். ஆனால் ஒரு வாரத்தில் மொத்த பருத்தி செடிகளும் கருகிவிட்டன. ஆனா இது என்ன மருந்துன்னு எங்களுக்கு தெரியல. இதுல அரை, இதுல 1, இதுல அரை, இந்த ரெண்டாவது இந்த பாக்கெட் வந்து ஒரு ட்ரோனுக்கு வந்து 2 பாக்கெட்டுங்க. 10 லிட்டர் 1 லிட்டர் ஒரு பாக்கெட் போட்டாலே வந்து 4 டேங்க் அடிக்கணும் கை ஃப்ரேயருக்கு. இவரு 2 பாக்கெட்டை போட்டு 10 லிட்டர் தண்ணியில 2 பாக்கெட்டை போட சொல்லியிருக்காரு. இன்னமும் வந்து நாம மறுபடியும் நாம புதுசா விளைய வைக்கிறோம். வந்து சொல்றாரு புதுசா கவர்மெண்ட் அக்ரி அவர் சொல்றாரு இல்ல இந்த மாதிரி செலவு பண்ணாதீங்க, போயிட்டு இந்த மாதிரி மெனக்கிடாதீங்கன்ட்டு போறாரு கவர்மெண்ட் அக்ரி வந்து. முறையாக தண்ணீர் பாய்ச்சாததால் செடிகள் வாடிவிட்டது என்றும் தங்கள் நிறுவன பூச்சிக்கொல்லிக்கும் செடிகள் வாடியதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என விவசாயிகள் மீது பழியை போட்டு திருப்பி அனுப்பியுள்ளனர். இதனால் கடன் வாங்கி நகைகளை அடகு வைத்து ஏக்கருக்கு 1 லட்சம் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் சாகுபடி செய்த செலவு தொகை கூட கிடைக்காத அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என வேதனையுடன் தெரிவிக்கும் விவசாயிகள் தமிழக அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.